Miui is very smooth, but it is not clean. Like, it's very far from being called a clean UI. See, Miui of today has kind of become the drawback on Xiaomi phones. It is infamous in India for two things, the ads and the bloatware, which Xiaomi has introduced in the platform over the years. Xiaomi's ad problem now, unless you're using a Redmi phone in India, you aren't going to be aware of just how intrusive these ads actually are. So in today's video, I decided to put together an almost comprehensive list of a lot of areas where MIUI serves you ads. The intent behind this video is not to bash Xiaomi, but to have something to point to in other videos so that I don't have to keep repeating myself over and over again when talking about MIUI or Xiaomi phones or Redmi phones. ஸோ அந்த கிளிப்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ளோட்வேர்ஸ் ரிமூவ் பண்ண போது தான் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும். ஃபோனுக்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அபவுட் மை ஃபோன் அப்படின்னு MIUIயில் இருக்கும். ஸோ அபவுட் மை ஃபோனுக்குள்ளே போங்க. அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா MIUI வேர்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று அன்லாக் ஆகும். அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போய் டெவலப்பர்ஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா OEM அன்லாக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ண OEM அன்லாக்கிங் ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து வேற ஒரு பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடில் அந்த ஆப்லேயே யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா USB டீபக்கிங் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வார்னிங்லாம் வரும். இதெல்லாம் பண்ணாதான் ஆனால் நம்மளால அதை அன்லாக் பண்ண முடியும்னால அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமர் முடிஞ்சால் அக்செப்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நடுவில் வரதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இன்ஸ்டால் பையா USB ஆன் பண்ணிக்கோங்க. USB டீபக்கிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸாக ஆன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு 3 ஆப்ஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ண கேட்கும். 3மே மறக்காம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால கண்டிப்பாக இந்த ஆட் ரிமூவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸை USB பிரிட்ஜாக யூஸ் பண்ண முடியும். இந்த இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஃபோனில் இருக்குங்க, நம்மளுக்கு தான் தெரியாது. ஸோ கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஸோ இப்போ சிஸ்டமில் இருந்தால் இருப்போம். சிஸ்டமில் இந்த ட்ரைவ் லிங்க்கை வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்கள் ட்ரைவுக்குள்ளே இந்த மாதிரி 3 ஃபைல்ஸ் காமிக்கும். இது மொத்தமாக டவுன்லோட் போடுங்க. இது மொத்தமாக தான் டவுன்லோட் பண்ணணும் இல்லை, வேணா தனித்தனி ஃபைலான டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் தனித்தனி ஃபைலாக டவுன்லோட் பண்ணால் நீங்கள் ஒன்றா தேடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா டவுன்லோட் சில டைம் மெஷப் ஆகும். அதனால் மொத்தமாகவே நான் இப்போ டவுன்லோட் போட போகிறேன். டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு. அண்ட் காய்ஸ், இதுக்கு நடுவில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. MI டிவைசஸ், ரெட்மி டிவைசஸ் வச்சுருக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு இது எதுக்கு நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் MI டிவைசஸ் அண்ட் சைனா ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் நான் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்க. ஓகே, இப்போ இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போனோன்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. ஃபோல்டருக்குள்ளே அந்த 3 ஃபைல்ஸுமே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் அந்த மினிமம் 7 DB ஃபாஸ்ட் பூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபைல் இருக்கும். அதுதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து JDK SC டெவலப்மெண்ட் கிட்டுன்னு ஒன்று இருக்கும். அதையும் இன்ஸ்டால் பண்ணேன். அது இன்ஸ்டால் பண்ணாதான் ஜாவா ஃபைலை, அந்த நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் ஜாவா ஃபைலை ரன் பண்ண முடியும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் வந்து அந்த ஜாவா ஃபைலை ரன் பண்ணணும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தட்ஸ் ஆல். ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் ஃபோனை USB கேபிள் வச்சு சிஸ்டமோட கனெக்ட் பண்ண போகிறோம். சிஸ்டமோ லேப்டாப்போ கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணல. ஸோ லுக்கிங் ஃபார் டிவைஸ்ன்னு காமிக்கி. கனெக்ட் பண்ணோன்னே அன்ஆத்தரைஸ் டிவைஸ் ஃபவுண்டுன்னு காமிக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கேட்டுக்கோங்க. இந்த அன்ஆத்தரைஸ் டிவைஸ் ஃபவுண்டட்னு வரப்போது உங்கள் ஃபோனில் ஒரு பாப்அப் வரும். USB டீபக்கிங் பண்ண அலோவ் பண்ணவா டிலே பண்ணவான்னு. அப்போ நீங்கள் அலோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகி உங்கள் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் காமிக்கும். இந்த கனெக்டட் ADP மாடல் காமிச்செல்லாம் வந்துட்டா, நான் ஏற்கனவே அந்த POCO X3ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட இதில் இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்க ஒரு ஆப்பை கிளிக் பண்ணணும், அன்இன்ஸ்டால் கொடுக்கணும். ரீஇன்ஸ்டால்குள்ளே போனீங்கன்னா திரும்பி அந்த ஆப் இருக்கும். வேணா திரும்பி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபைலையும் நீங்கள் டெலிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் டெலிட் பண்ண எல்லா ப்ளோட்வேர்ஸோட ஃபைல்ஸையும் ஒரு நோட் பேடில் போட்டு சேம் டிரைவில் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதில் போய் ஒன்றா நீங்கள் பார்த்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த டிசபிளர் எனபிளர்னு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் பூட் ஆப்ஷனும் உங்களுக்கு யூஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் நோண்டாதீங்க, தயவு செஞ்சு நோண்டாதீங்க. அப்புறம் என் மேலே பழி வரும் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா. ஸோ எல்லாம் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா
தட்ஸ் ஆல். உங்களுக்கு ப்ளோட்வேர் ஆப் ரெடி. இதுதான் 2020 2021 உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பை.